வணக்கம் எல்லாரும், இது கிரிக் வாட்ச் டெய்லி இன்னொரு மிட் வீக் ரிவ்யூக்கு வந்திருக்கீங்க. அண்ட் டு சி சிஎஸ்கேயோட பிளே ஆஃப் சான்சஸ் ஆரம்பிப்போம். ரோட் டு த பிளே ஆஃப்ஸ் ஃபார் சிஎஸ்கே. இது வரைக்கும் சரியாக போயிருக்க இந்த வாரம் சிஎஸ்கேக்கு வேண்டிய ரிசல்ட்ஸ் எல்லாமே மும்பை ஹைதராபாத்தை பீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லக்னோ கேகேஆர் படுந்தோல்வி. சிஎஸ்கே பஞ்சாபை பீட் பண்ணாங்க. இன்றைக்கி இன்னொரு முக்கியமான ரிசல்ட் இருக்குது. ஆக்சுவலாக ராஜஸ்தான் டெல்லியை பீட் பண்ணியிருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும். ஏன்னா டெல்லியை அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது நடக்காது. ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான ரிசல்ட் என்னென்னா, இன்றைக்கி பஞ்சாப் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க, மேலே வந்துட்டு இருக்காங்க. 14 பாயிண்ட்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன நடக்குன்னா, சிஎஸ்கேக்கு எத்தனை ஃபியூ டீம்ஸ் 14 பாயிண்ட்ஸுக்கு வர முடியுமோ அத்தனை ஃபியூ டீம்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் உங்களுக்கு. அதாவது எத்தனை டீம்ஸ் எல்லாம், நிறைய டீம்ஸ் எல்லாம் வர முடியாமல் இருக்கணும் 14 பாயிண்ட்ஸுக்கு. இன்கேஸ் சிஎஸ்கே ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணாங்கன்னா, ஸோ அதை அவங்க பண்ணியே ஆகணும். அது எப்படி பண்ணால், இன்றைக்கி பஞ்சாப் கிங்ஸ் ஆர்சிபி அடிக்கணும். ஆர்சிபி நீங்கள் அடித்தாங்கன்னா ஆர்சிபி மேக்ஸிமம் போக முடியும் 12 பாயிண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு பெரிய த்ரெட் கிடையாது. அவங்க எங்கேயாவது ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆர்சிபி இந்த டாப் 4-5 ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறைய வர வாய்ப்பு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அவங்க ஹாவ் டு புட் தம் பேக் இன் பிளேஸ் என்று சொல்லக்கூடாது. ஆனால் அவங்கள ஸ்டாப் பண்ணணும். மொமெண்டமை பிரேக் பண்ணி கீப் தம் அட் 12 பாயிண்ட்ஸ் அட் மேக்ஸிமம். அண்ட் எப்படி மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட் ஆனாங்களோ ஆர்சிபி அடுத்து எலிமினேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எலிமினேட் ஆன பிறகு சிஎஸ்கேயோட சான்சஸ் மேலே போய்கிட்டே இருக்கும். நேற்று ஒரு செம விக்டரி சிஎஸ்கேக்கு, லக்னோவுக்கு ஒரு செம அடி. ஸோ அவங்களோட சான்சஸ் இன்னும் கஷ்டமாக இருக்குது. தே வில் கம் பேக் வித் பேங் என்னை கேட்டிங்கன்னா. ஆனால் சிஎஸ்கேக்கு ஏன் நல்லதுன்னா, இப்போ நெட் ரன் ரேட்டுக்கு இஃப் இட் கம்ஸ் டவுன் டு தட்னா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல நெட் ரன் ரேட் இருக்குது. அண்ட் லக்னோக்கு இப்போ மேக்ஸிமம் போக முடியும் 16 பாயிண்ட். எஸ்ஆர்எச் ஏற்கனவே 14 பாயிண்டில் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் 2 கேம் இருக்குது. அவங்க போக முடியும் 18 பாயிண்ட்ஸ். இது ரொம்பவே சிமிலராக இங்கே 2013, 2014 சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஒரு டாப் 2-3 டீம்ஸ் ரொம்ப ஹை பாயிண்ட் டேபிளில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாட்டம் 3-4 14 பாயிண்ட்ஸில் போயிருக்காங்க. ஸோ எனக்கு ஏதோ 4th பிளேஸில் இந்த வருஷம் 14 பாயிண்ட்ஸில் யாராவது என்டர் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அது பண்ணாமல் ஆகாமல் இருக்கணும். அது இன்றைக்கி பஞ்சாப் கிங்ஸ் கையில் இருக்குது. அண்ட் அப்புறம் நாளைக்கு சிஎஸ்கே ஜிடி அடிக்கணும். அதை அடித்தாலே சிஎஸ்கேக்கு ஒரு கால் உள்ளே, அந்த 14 பாயிண்ட்ஸ்க்கு அவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு கால் உள்ளே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க நெட் ரன் ரேட் இஸ் வெரி ஹை. ஸோ ஃப்ரைடே மேட்ச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஆர்சிபியோட கடைசி மேட்ச் எப்படி வேணாலும் போகலாம். திடீர்னு ஒரு எக்ஸப்ஷனல் இன்னிங்ஸ் பை கோலி. அண்ட் ஆர்ஆரோட கடைசி மேட்ச் ஆர்ஆர் லாஸ்ட் டைம் சிஎஸ்கேல சென்னையில் அடித்தாங்க நம்மளை. 2 நல்ல ஸ்பின்னர் வேறு இருக்காங்க. டெத் பவுலிங் வேறு சந்தீப் சர்மா. தோனியில் அடிக்கவே முடியல லாஸ்ட் இயர். ஸோ அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கவர்டாக இருக்குது. ஆர்ஆர் கம்ப்ளீட்டாக அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ சிஎஸ்கேக்கு இப்போ எப்படி இந்த நெக்ஸ்ட் 3 வின்ஸ் வேணும்னா, யாராவது ஒரு பிளேயர் கையை தூக்கி ஒரு செம பெர்ஃபார்மன்ஸ் தேவை. ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பஞ்சாப் கிங்ஸில் வின் பண்ணாமோ, பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி டீமை ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸில் அடிக்கலாம். ஆனால் ஒரு ஆர்ஆர் அண்ட் ஜிடியை பீட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வில் ஜாக்ஸ் 40 பால் 100, இல்லைனா இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்சில் எப்படி ஃப்ரேசர் மெக்காக்கு அந்த ஸ்டார்ட் கொடுத்தாரோ, அப்போ ட்ரிஸ்டன் சப்ஸ்கிரைபர்ஸில் முடித்தாரோ, இந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷனல் செம இன்னிங்ஸ் தேவை. எனக்கு ஹோப் அஜன்கியா ரஹானே கம்ஸ் டு த பார்ட்டி. அண்ட் அவரால் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். அவர் இஃப் ஹி ஜஸ்ட் கெட்ஸ் ஒரு ஃபியூ குட் ஹிட்ஸ், எப்படி லாஸ்ட் இயர் ஒரு 35 or 32 பால் 70 அடித்தாரோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏதோ தேவை இங்கே. அண்ட் சிவன் தூபே கூட ஸ்டெப் அப் பண்ணலாம். நிறையா ஒர்க் இருக்குது ருத்துராஜ் மேலே. ஸோ யாராவது கையை தூக்கி ஒரு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பேக் டு பேக் ஒரு 2 மேட்ச் தேவை யார்ட்டையாவது அதான் என்னையே கேட்டிங்கன்னா த வே ஃபார்வர்ட் ஃபார் சிஎஸ்கே டீம் நியூஸ்னால் பார்த்தீங்கன்னா பெரிய டெவலப்மெண்ட் ஒன்றும் இல்லை. ரிப்ளேஸ்மெண்ட்லாம் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லைனா அவங்க ரூமர்லாம் இருந்துச்சு கிறிஸ் ஜார்டனும் இன்னொரு கேரளா பிளேயரும் பார்க்குற மாதிரி. ஆனால் எனக்கு மேபி இங்கிலாண்டோட வேர்ல்ட் கப் அந்த பிளேயர்ஸ் கேட்டிருக்காங்களே பிளே ஆஃப்ஸ்க்கு, அந்த நியூஸ் ஃபைனலைஸ் ஆன பிறகு ரிலீஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஆனால் தெரில. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க 7 மேட்சஸ்க்கு அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் நாட் அலவுடுன்னு. அண்ட் எப்படி தான் பத்திரானா 6 மேட்ச் தான் விளாண்டுருக்காரு. ஸோ அது டீமுக்கு 7 மேட்சா, பிளேயருக்கு 7 மேட்சான்னு தெரியல. பட் பார்ப்போம். ஆனால் அப்படியும் எனக்கு இந்த காம்பினேஷன் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேக்கு ஒரு மேஜர் வீக்னஸ் இப்போ இருக்குது, அது டெத் பவுலிங். லாஸ்ட் மேட்சாக அடி வாங்கினாங்க.
ஸோ இப்போ இங்கே என்ன இது பண்ணாங்கன்னா டெத் பவுலிங்க்கு அவங்க அந்த 20-30 ரன் மார்ஜின் வைக்கணும். எப்படி 2021 சீசனில் அவங்க பேட் பண்ணாங்களோ மனசில் இங்கேருந்து ஒரு 20 ரன் 30 ரன் வந்து எக்ஸ்ட்ரா அடிக்க வேண்டியிருக்கும். அபவ் பார்னால் அந்த அபவ் பாருக்கு ஒரு 20 ரன் மேலே அடிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்க டெத் பவுலிங் இப்போ வந்து ரொம்பவே வீக். கிளீசன் வந்து டெஸ்டட் கிடையாது இந்த டெத் பவுலிங்கில். ஸோ அண்ட் அடுத்த டெத் பவுலர் வந்து தாக்கூர் இருக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு இட் இஸ் ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது. பட் பார்ப்போம். அண்ட் ஐ திங்க் இந்த காம்பினேஷன் தான் விளையாடணும். அட் மேக்ஸ் எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு மோயின் அலி போயிட்டு ரச்சின் ரவீந்திரா வரலாம். ஏன்னா இன்கேஸ் அவங்க பிளே ஆஃப் போயிட்டாங்கன்னா மோயின் அலி வந்து அவைலபிளாகவும் இருக்க மாட்டார். ஸோ let us see what happens. ஆனால் நாளைக்கு வந்து அந்த ஃப்ரைடே நடக்கிற குஜராத் டைட்டன்ஸோட மேட்ச் ரொம்பவே முக்கியம். அதை வின் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அது ப்ரெஷர் கம்மியாகும். பார்க்கலாம் சிஎஸ்கே எப்படி பண்ணுறாங்க. குஜராத் டைட்டன்ஸும் 2 மோசமான லாஸ்ன்னு வரவங்க, அவங்களும் அடிக்கணும்னு தான் வருவாங்க. நிறையா சான்ஸ் இருக்குது. நான் வந்து அதை 51-49 கூட சொல்ல மாட்டேன், 50-50 தான் சொல்வேன். எப்படி இருந்தாலும் போகலாம். ஸோ இதான் ஏன் இது இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான மேட்ச். ஸோ பார்ப்போம் அப்படி போகுதுன்னு.